இந்தி வந்து உத்தரப்பிரதேசத்தின் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்களா? உண்மையில் அது கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் 6 மொழி பேசப்பட்டு வந்தது. உத்தரப்பிரதேசம் வந்து மிகப்பெரிய பரப்பளவு. அது ஒரு 6 மொழி பேசப்படுகிற ஒரு மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம். அங்கே வந்து இந்தியை வந்து திட்டமிட்டு தான் புகுத்துனாங்க, திட்டமிட்டு தான் உருவாக்குனாங்க. இன்றைக்கி என்ன பண்ணால் அந்த 6 மொழியும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இப்போ ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. அந்த 6 மொழியும் அழிச்சிருச்சு. அதனால் அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பரவிட்டே இருக்குது. பம்பாய் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குது? வேற ஒரு இடத்துல இருக்குது. உத்தரப்பிரதேசத்துலேருந்து பிழைக்க போனவங்க தான் அந்த பம்பாய்க்கு போயிருப்பாங்க. அங்கே இப்போ பம்பாயின் மொழியாக ஹிந்தி ஆகிவிட்டது. மராத்தி மொழி இங்கே பாதிக்கப்படுது. இன்றைக்கி மராத்தி மொழி அழியக்கூடிய நிலைமையில் போய்கிட்டே இருக்குது. அங்கே ஹிந்தி தான் இப்போ ஆதிக்கம் செலுத்தி கொண்டே வருகிறது. அதனால் ஹிந்தி வந்து ஒரு அழிக்கின்ற மொழி. இந்திய மொழிகளை பிற மொழிகளை அத்தனையும் அழிச்சிரும் அப்படிங்கிறதுனால மொழியை மட்டும் அழிக்காது, அந்த பிற மாநில மக்களையும் வந்து நசுக்கக்கூடியது ஒரு படையெடுப்பு தான் இது. இது வந்து ஒரு படையெடுப்பு. இந்திக்காரங்க இங்கே வராங்க, பிழைக்க வராங்க அப்படின்னா தமிழ் கற்றுக்கிட்டு நம்ம அவங்கள அதுக்கப்புறம் தமிழில் தொழில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். தமிழில் பேசி வாழ அனுமதிக்க வேண்டும். அது போன்ற சட்டத்திட்டங்கள் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ ஜப்பானுக்கு போனால் நீ ஜப்பான் கற்றுக்கிட்டு ஜப்பானில் தான் தொழில் செய்ய முடியும். ஆனால் இங்கே வந்து அவன் வந்து ஹிந்தி மொழி, அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும், ஹிந்திலே அவன் வாழ்கிறான், ஹிந்திலே பேசுகிறான். தமிழ் தெரியாமலே 10 வருஷம் வாழ்கிறான், 10 வருஷமாக அவனுக்கு தமிழ் தெரியலை. அப்போ ஹிந்திக்காரனாக தான் வாழ்கிறான். அப்போ அவன் தமிழ் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழில் தொழில் செய்ய வேண்டும். அப்போ அவன் தமிழராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 10 வருஷம் கழித்து அவன் தமிழராக மாறுவான். நம்ம மொழி அங்கே ஒன்றும் அழியாது. அப்போ இது ஒரு படையெடுப்பு தான். அவன் ஹிந்திக்காரனாகவே இங்கே இருக்கிறான் அப்படின்னா அப்போ இது ஒரு படையெடுப்பு. தமிழை அழிப்பதற்கு தான். நிறைய ஹிந்திக்காரங்க இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்கெல்லாம் ஒரு கூட்டமாகிடுவாங்க, ஒன்றா சேர்ந்துருவாங்க. அந்த பகுதியிலேருந்து அவங்க அந்த பகுதியில் தான் என்றைக்குமே இருப்பாங்க. அவங்க மொழியை காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தலைமுறை கடந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 1000 வருஷம் ஆனாலும் 1000 வருஷங்கிறது ஒரு 10 தலைமுறை தான். தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இங்கேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பகுதி உருவாயிடும். ஹிந்தி பேசுகிற பகுதியாக உருவாகிவிடும். இந்தியை வந்து ஹிந்திக்காரங்க இங்கே வராங்க, தமிழ் கற்றுக்காமலே அவங்க ஹிந்தி பேச கற்றுக்குறாங்க, ஹிந்தி மொழியில் வாழ்கிறாங்க, ஹிந்தி மொழியில் தொழில் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது கடைசியில் என்ன ஆகிடும் அப்படின்னா அவர்கள் ஒரு பகுதியாக கூடி விடுவார்கள். இப்போ மதுரை ஹிந்திக்காரங்க ஜாஸ்தியாகிடுவாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க. ஹிந்தி பேசுகிற பகுதியாக அந்த மதுரை என்பது மாறிவிடும். தமிழ்நாடு தான் தமிழ்நாடு என்பது அதை சுற்றி இருக்கிறவங்க தான் தமிழ்நாடு, தமிழ் பேசுகிறவங்க, இவங்க ஹிந்திக்காரங்க. அது மாதிரி அங்கங்கே மாறிடுவாங்க. மதுரையில் ஒரு கூட்டம், திருப்பூரில் ஒரு கூட்டம் வந்துடும், அப்புறம் சென்னையில் ஒரு கூட்டம் ஹிந்தி பேசுகிறவர்கள். கடைசியில் பார்த்திங்கன்னா ஹிந்தி அப்படியே விரிவடைஞ்சு தமிழ் சுருங்கிடும். இது நடக்கும். இது காலம். இவங்கெல்லாம் வந்து எப்போ வேணாலும் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த தலைமுறை. அதனால் தமிழை நம்ம பாதுகாத்தாகணும். நீ அலட்சியமாக இருந்தேன்னா தமிழை யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாதுன்னு நினைக்காது. அப்படிலாம் நினைக்கிறது முட்டாள்தனம், மூடத்தனம், மெத்தனம். இதெல்லாம் எந்த மொழியும் அழிக்க முடியும். ஏற்கனவே பல மொழிகளை அழித்த ஒரு மொழி தான் ஹிந்தி மொழி. உத்தரப்பிரதேசத்தில் 6 மொழி இருந்திருக்கு, 6 மொழி அழிந்து விட்டது. இன்றைக்கி ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. அதுபோல் பிற மாநிலம் பீகாரில் வந்து பீகாரி மொழி குறைஞ்சிக்கிட்டே வருது, குஜராத்தி மொழி குறைஞ்சிக்கிட்டே வருது, ஹிந்தி மொழி பேசுகிறவங்க தான் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி பல மொழிகள் அழிந்து போனதற்கு ஹிந்தி காரணமாக இருக்குது. அந்த பட்டியலில் தமிழ் வந்துடக்கூடாது. அதனால் அது தானாக பாதுகாக்கப்படும், தானாக தன்னை பாதுகாத்துக்க அப்படிலாம் கிடையாது. நாம் தான் பாதுகாக்கணும். மொழியின் பாதுகாவலர்கள் யார்? அந்த மொழி பேசுகிறவர்கள் தான். நாம் தான் பாதுகாக்கணும்.